இன்று நம்ம ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக சிந்தனையாளர் திரு அன்பு செல்வன் அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார், இப்போ இந்திய திருநாட்டோட அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் மிக பரபரப்பான ஒரு சூழல். இன்றைக்கி எல்லா இடமே இந்தியா முழுதும் அந்த எலெக்ஷன் ஜுரம் எல்லாத்துலேயுமே இருக்குது, பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கைகள் வச்சு பரப்புரை பண்ணுறாங்க. அதே மாதிரி சிலவர் நிறையா குறைய மட்டும் சொல்லிக்கிட்டே ஒரு பரப்புரையும் பண்ணிக்கிட்ட ஒரு சூழல் இருக்குது. இந்தியா கூட்டணின்னு ஒரு டீமும் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு டீமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவில் 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவோட ஆட்சி நடக்குது. இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் இந்திய மக்களுக்கு என்ன நன்மைகள்லாம் அடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. இல்லை, இப்போது கடந்த 10 ஆண்டுகளில் இதற்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஒரு சரிவிகிதமான எல்லா மாநிலங்களையும் முக்கியத்துவப்படுத்திய ஒரு ஆட்சி நடைபெறாத சூழலில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மாநிலம் மட்டும் சமூக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து இன்னொரு மாநிலம் கைவிடப்பட்ட நிலையில் தான் இதற்கு முன்பு இருந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு சராசரியான ஒரு சமநிலை சார்ந்த ஒரு வளர்ச்சி இருக்கணும். குறிப்பாக பொருளாதாரத்திலையும் சமூக அரசியல் விஷயங்களிலேயும் அது அப்படி இருக்கணுங்கிறது பாஜகவினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அதை ஒட்டி தான் அவர்களுடைய ஆண்டினுடைய செயல் திட்டங்கள், நிதி திட்டங்கள் மற்ற பல்வேறு வகையான திட்டங்களை அவர்கள் வடிவமைத்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் செய்யாத ஒரு விஷயம். ஸோ அதுதான் மிக முக்கியத்துவமாக பெறுகிறது. உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய உணவு உற்பத்தி, இங்கே இருக்கக்கூடிய சாலைகள், மற்ற உள்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து, மற்றபடி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை எல்லா ஈடு செய்யக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த 3வது முறையாக அவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு சவால் நிறைந்ததாக இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போ தமிழகத்தை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்தியாவோட இந்த இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் இப்போ ஒரு 10 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின இந்த காங்கிரஸை வீழ்த்தி 10 ஆண்டுகளமாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதே போல் இங்கே காங்கிரஸ் தான் முன்னாடி ஆட்சி இருந்தது தமிழகத்தில். அந்த காங்கிரஸை அகற்றிட்டு திராவிட கட்சிகள் வந்தது. திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் ஆகுது. இந்த 50 ஆண்டுகள் ஆயும் வேறு எந்த ஒரு மாற்றமும் வரல. வேறு ஒரு கட்சி இப்போ காங்கிரஸும் வர முடியல, வேறு எந்த ஒரு கட்சியும் வர முடியல. அதே மாதிரி மோடி அவர்கள் இங்கே வரும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வரும்போது கோபேக் மோடின்ட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டது, பெருசாக பேசப்பட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மோடி வரும்போது பெருந்திரளான மக்கள், தமிழக மக்கள் பெருந்திரளாக அதில் கலந்து. உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். இல்லை, காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருந்தாலும் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கலுக்கு பிறகு ஏற்பட்ட அவர்களுக்கு ஊழல் சார்ந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சரிவை உருவாக்கியது. அவர்கள் தோற்றுப்போன இடமும் அதுதான். உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் ஒரு புதிய பொருளாதார கொள்கையும் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக அவர்கள் பார்த்தது. அது இந்தியாவுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு வரையறை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்டது. அது ஊழல் செய்வதற்கு எல்லா வகைகளையும், கடன் வாங்குவதற்கான எல்லா வழிநிலையையும் உருவாக்கியதுனால காங்கிரஸ் ஒரு அபாரமான வீழ்ச்சியை சந்திச்சிடுச்சு. அதிலிருந்து அது எப்படி எழுந்துட்டு வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த இடத்துல தான் இந்திய நாட்டினுடைய உள் மாநிலங்களுடைய வளர்ச்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியமயமாக்கப்பட்ட பொருளாதாரம், அவற்றை அடிப்படையாக வைத்து தான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக ரொம்பவும் நுட்பமாக அரசியலை நகர்த்துறாங்க. அதுலேயும் குறிப்பாக தேசிய அரசியல் எப்பொழுதும் வலுவான ஒரு தாக்கத்தை எல்லா மட்டங்களிலும் ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை கடந்த 60 ஆண்டுகள் நம்ம பார்க்குறோம். திராவிட ஆட்சி, திராவிட குடும்பம், அந்த குடும்பம் சார்ந்து அதில் அவர்கள் செய்கிற ஊழல் சார்ந்து மக்களுக்கு வெறும் இலவசங்களை மட்டுமே வழங்கிவிட்டு அதிலிருந்து அவர்கள் விடைபெற்றுக் கொள்வது, இது எல்லாமே ஒரு பெரிய அவர்களுக்குமான ஒரு செட்பேக் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களோ, மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களோ, இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் என்பது போது தேசிய அரசியல் தான் இன்னொரு மாற்றம். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் இருந்த பொழுது கூட இங்கே
அடித்தட்டு மக்களும் சரி, மிக பிற்படுத்தப்பட்டவர்களும் தேசிய அரசியலை தான் ஒரு மாற்றாக பார்த்தார்கள். மாநில அரசில் வந்து அதிக அளவில் வந்து போட்டியை போட்டு நம்முடைய கோரிக்கையை உள்ளே வைத்து எனக்கான தேவைகளையோ, எனக்கான அங்கீகாரத்தையோ, எனக்கான ஒதுக்கீடுகளை பெறுவது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பை வந்து அவ்வளோ எளிதில் மீறிட முடியாது. அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் திராவிட அரசியலுடைய வளர்ச்சி இருக்குது. அது அப்படியே இருந்து தான் அழிஞ்சு போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் சாதாரண பாமர மக்கள், எளிய மக்களுக்கு தேசிய அரசியல் தான் அவர்கள் வந்து மூச்சு விடுவதற்கான இடம், அவர்களுடைய விஷயங்களை முன்வைப்பதற்கான இடமாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் இப்போ தேசிய அரசியலை நோக்கி ஒரு பெரும் பயணம் வந்து எல்லா இடங்களிலும் வருகிறது. அதனால தான் வந்து மோடி ஈர்க்கப்படுகிறார். மோடி பாசறை என்பது உருவாக்கப்படுகிறது. மோடி தமிழ்நாட்டை, இந்தியாவில் எல்லா மாநிலங்கள் பற்றி பேசினாலும் தமிழை பற்றியோ, தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழ் மக்களை பற்றியோ, தமிழ் மொழியை பற்றியோ, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அவர் பேசாமல் எதையுமே நகர்த்துவது கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடும் இன்றைக்கு தேசிய அரசியலை நோக்கி ஒரு பெரும் பயணத்தை கொண்டிருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது. ஆனால் அது வந்து இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை வாக்கு வங்கியாக மாறி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்துவதற்கான வாக்களித்து வெற்றி பெறச் செய்வது, பெரும்பான்மையாக வெற்றி பெறச் செய்வது, அந்த இடத்துல தான் அதனுடைய வெற்றி வந்து இருக்குது. ஸோ அப்போ மக்களுக்கு நம்ம வைக்கிறது அது ஒன்று தான். இரண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனையாக பேசப்படுவது ஒரு 3 பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த மது போதையை பற்றி பேசுகிறாங்க. இந்த மது போதை வந்து மிக அதிக அளவில் வந்து பெண்களுடைய கணவர்கள் இளம் வயதிலேயே மரணங்களை தழுவதற்கு வழிவகை செய்திருக்கிறது. நிறைய இடங்களில் கணவனை இழந்த, விவாகரத்தான, கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை, குறிப்பாக நான் சென்னையிலிருந்து வேலை செய்கிறதுனால இந்த பகுதிகளில் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு வந்து மது போதை ஒரு காரணம். இது ஆண்களை முற்றிலுமாக சீரழிக்கிறது. இரண்டாவதாக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் குறுங்கடன். ஒரு குறுங்கடன் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாகவே இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு 340 மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை மற்றும் தனியார் துறை சார்ந்த திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினாலே இவர்கள் கடன் பெற வேண்டும் என்கிற ஒரு தேவை இல்லை. மைக்ரோ ஃபைனான்ஸில் போய் மாட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பெண்கள் மைக்ரோ ஃபைனான்ஸில் மாட்டியிருக்கிறாங்க, ஆண்கள் மதுவில் மாட்டியிருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்து போதையில் மாட்டியிருக்கிறாங்க. இந்த 3ம் வந்து குடும்பத்தை வந்து சொல்லொன்னா துயரத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஸோ அதனால் வந்து குடும்பம் வந்து சிதைந்து போவதற்கு, பெண்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த குறுங்கடனில் போய் மாட்டி கடன்தாரர்களாகவே அவர்கள் வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. வாழ்க்கை முறை அப்படி தான் மாறுது. ஸோ அப்போ இந்த நுட்பமான விஷயங்களுக்கான ஒரு மாற்றை ஏற்படுத்தணும்னாக்கா ஒரு பொதுவான ஒரு சீரான சமநிலை பொருளாதாரத்தை, குடும்ப தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு மத்திய ஆட்சியிலிருந்து, மோடியினுடைய ஆட்சியிலிருந்து நிறைய திட்டங்கள் மூலமாக நாம் பெறுகிறோம். அது வீடாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், இவை எல்லாமே நேரடியாக நாம் பெறுகிற ஒரு திட்டமாக மாறுகிறது. ஸோ அப்போ அந்த முறை வந்து இந்தியா முழுக்கவுமே அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் இப்போ தான் தொடங்கியிருக்கு. இது இன்னொரு 15 ஆண்டுகளாகலாம், 20 ஆண்டுகளாகலாம் நல்ல ஒரு பரவலாக்கத்தை சந்தித்து செல்வதற்கு. ஸோ அப்போ அந்த வடிவங்களில் குறிப்பாக இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், அவர்களுக்கு மோடியினுடைய இந்த திட்டங்கள் ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குது. மத்திய அரசுலேருந்து தமிழகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து அவங்க கொடுக்குறாங்க, மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. ஆனால் அந்த தொகையெல்லாம் வந்து முறைப்படி மக்களுக்கு போய் சேருதா? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே உள்ள முதல்வரோட படத்தை ஒட்டி தான் அது பண்ணுவாங்க. அதில் மத்திய அரசோட பங்களிப்பு என்ன, தமிழக அரசோட பங்களிப்பு என்ன? இப்போ இவங்க வந்து இப்போ 2 அரசும் சேர்ந்து தான் இதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக அரசோட அந்த லோகோ மட்டும் அவங்க போட்டு கொடுக்குறது சரியாங்கிற ஒரு இல்லை, அது பொதுவாக எல்லா ஆட்சி முறையிலையுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். குறிப்பாக மத்திய ஆட்சியில் மத்திய ஒதுக்கீடுகளிலிருந்து மாநிலங்களுக்கு வரக்கூடிய ஒதுக்கீடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவற்றை நீண்டகால செயல் திட்டத்திற்கு ஒரு மாநிலம் வந்து செயல்படுத்தணும். ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுகிய காலமாக இருக்கும். ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் சரி, ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும், எந்த ஒரு திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தினால் இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்கிற ஒரு வழிவகையோடு தான் எல்லா திட்டங்களையுமே அரசு உருவாக்குறது. உடனுக்குடன் எல்லாவற்றையும் மூடுவது, புதிய திட்டங்களை உருவாக்குவது,
அந்த புதுசாக கொண்டு வர்றதுல தான் வந்து அவர்கள் வந்து ஆதாயம் அடைய முடியும். ஸோ அதில் தான் வந்து நிறைய ஊழல்கள் நடந்திருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே சமூக நலத்துறையிலிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எல்லா திட்டங்களும் உள்ளே இருக்குது. மாநிலத்திலிருந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக புதிய ஒரு திட்டங்களை வந்து தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு தெரிந்து ஒரு 15 ஆண்டுகளாகவோ 10 ஆண்டுகளாகவோ நாம் பார்த்தது கிடையாது. புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இது மாநில மூலதனத்திலிருந்து மாநில நலனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு திட்டம் சொல்ல முடியாது. எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான், அது வெவ்வேறு பெயர்கள் மாற்றி தான் உருவாக்கப்படுகிறது. ஸோ அதற்கான ஒதுக்கீடுகள் மத்திய அரசிலிருந்து வருகின்ற பொழுது அது மாநில அரசு தன்னுடைய திட்டமாகவும் சொல்லிக் கொள்ளுகின்ற முறை இருக்கிறது. இது வந்து இதே இப்போ வந்து இருக்கக்கூடிய திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நிறைய திட்டங்களை வந்து அவர்கள் எதிர்த்தாங்க. இன்றைக்கு அவர்கள் ஆளுங்கட்சியான உடனே அனைத்தையுமே நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது ஒரு வகையில் ஆட்சி சார்ந்து இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆதாயம் இருக்கின்ற பொழுது அதில் வந்து கவனம் செலுத்துகிற முறை இருக்குது. அது முழுக்க வந்து அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆச்சு, திராவிட கட்சிகள் எப்போதுமே நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலருங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கு வந்து இதே அந்த ஒரு குறிப்பிட்டதை வச்சு தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஓட் வாங்கி வச்சு ஜெயிச்சு வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஒரு இதுக்கு வந்து இன்றைக்கி மோடி வந்தப்போ அதை பார்க்க முடியுது. இந்த சூழலில் இவங்க உண்மையிலேயே இந்த சிறுபான்மையினருக்கு இந்த அவங்க சொல்கிற மாதிரி பாதுகாவலராக இருக்கிறாங்களா? இல்லை, சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து முழுக்க வாக்கு வங்கியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற விஷயம் தான். அது நீண்ட காலமாக சொல்லக்கூடியது தான். இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராயர் எஸ்ரா சர்க்குணம் இந்த திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த திமுகவினுடைய ஒரு அங்கம் வகிக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு பேராயர் எதற்கு வந்து அந்த ஆட்சியை வந்து கட்சியை வந்து விமர்சிக்கணும்? எங்களுடைய தேவைகள் நாங்கள் என்ன கேட்குறோம், அடிக்கடி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுங்க, ஒரு கல்லூரி கட்டுறது தொடங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பேன். அதை கூட அந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்குதுன்னு அவர் இப்போ அண்மையில் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலன்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டே அவர்கள் வந்து ஒரு பகுதி வாக்கை வந்து தக்க வைத்துக் கொள்வது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியான ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டு அதை அவர்கள் தன்னுடைய ஆதாயமாக வைத்து கொண்டு தான் சிறுபான்மை மக்களை தங்களுடைய பாதுகாப்புக்கு வாக்கு வங்கியாக வைத்திருக்கிறார். மற்றபடி சிறுபான்மையின மக்களுக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்காது, ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, குறிப்பறிந்து. ஆமாம், அதாவது ஒரு சிறுபான்மைக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாவலராக இருக்குன்னு சொல்கிற இந்த கட்சிகள் யாருமே அவங்கள ஒரு பொது தொகுதியில் எந்த கட்சியுமே போட்டியிட அனுமதிக்கிறதில்லை. இந்த எலெக்ஷனில் அப்படி தான் இருக்குது. அதை ஒரு உங்கள் பார்வை சொல்லிக்கோங்க. இல்லை, இப்போ பொதுவாக பட்டியல் சமூக மக்களுக்கே சரி, பட்டியல் சமூக மக்களுக்கும் சரி, சிறுபான்மை மக்களுக்கும் திராவிட கட்சிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் இதயத்தில் இடம் இருக்குதுன்னு சொன்னவங்க தான் அவங்களாம். இப்போ இதயத்தில் இடம் இருக்குன்னாக்கா அவன் வந்து தேர்தலில் நீ போட்டியிடாதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா என் இதயத்தில் உனக்கு இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தேர்தலில் போட்டி எடுக்கக்கூடியவர்களுக்கு அனைத்து சமூகங்களுக்குமான அது வந்து ஒரு அரசியல் உரிமை தான். அந்த அரசியல் உரிமை வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சரிவிகிதமாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இருக்காது. குறிப்பாக இப்போ சிறுபான்மைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தெற்க வந்து கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் தான் இருக்கிறதா தொடர்ச்சியான ஒரு பிம்பம் சொல்லுவாங்க. மற்ற இடங்கள்லையும் இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து சிறுபான்மை மக்களை வந்து முக்கியப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லேருந்து வந்து இந்த முறை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நிறைய சமூகங்கள் இருக்குது, நிறைய சமூகங்கள் வந்து எங்களெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களில் சொல்லியிருக்கிறாங்க, நாடார் சமூக மக்களில் சொல்லியிருக்கிறாங்க, முத்தரையர் சமூக மக்களில் சொல்லியிருக்கிறாங்க, தேவர் சமூகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கான விகிதாச்சாரங்கள் எந்த அளவுக்கு வந்து குறைந்து போயிருக்குங்கிறத சொல்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அந்த முக்கிய பிரதிநிதித்துவம் வந்து இன்றைக்கு குறைவாக இருந்து இந்த இடைநிலை சமூகங்களில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சாதியினராக சொல்லப்படுகிறக்கூடியவர்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் திராவிட கட்சிகளில் இருக்குது என்பது மிக வெளிப்படையானது. நிறைய விஷயம் பேசணும் சார், இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். தொடர்ந்து அடுத்த எபிசோட்லேயே நம்ம பேசலாம். ஓகே சார், வணக்கம்.